வீடியோ வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். அதாவது தினமும் எனக்கு வர மெசேஜில், மேடம் நீங்கள் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து நம்ம பயன்படுத்தினோம், இதில் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சு, என்னுடைய நபர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியுமே நீங்கள் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதனால நான் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு குலாப்ஸ் பண்ணாமல் இந்த வீக் யார் யார் சக்ஸஸ் அடைஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் இன்றைக்கு நம்ம கதைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் உண்மைக்குமே ஒர்க் ஆகுதா, என்னுடைய சுச்சுவேஷனுக்கு நான் என்ன மாதிரி ஒரு மெத்தட் பண்ணால் சரியாக இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுடைய காதலும் பிரச்சனையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெத்தட்ஸை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். என் கமெண்ட்லேயுமே உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை மெத்தட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களையும் நீங்கள் பதிவிடலாம். இந்த சுச்சுவேஷன்ஸில் இருந்து இவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான மெத்தட்ஸை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். ஓகே, ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, பேப்பரில் எழுதுங்க அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் கொடுத்த ஒரு மெத்தட், 1 day மேனிஃபெஸ்டேஷனில். ஸோ இவங்க தான் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதாவது, மேடம் உண்மையாகவே இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன இந்த ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் மெத்தட் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. பிரிஞ்சு போன என்னுடைய பார்ட்னர் இப்போது அவராக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இப்போது ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, நம்பிக்கையோட ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒயிட் பேப்பர் ஷீட் மெத்தட் வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ் கொடுத்துருந்தது. யார் யார் ஃபாலோ பண்ணிங்களோ அத்தனை பேருக்குமே. அதில் ஒரு சில பேர்களுக்கெல்லாம் தடங்கள் இருந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஓகே, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர் பேப்பர் ஷீட் மேனிஃபெஸ்டேஷன் யார் யாரெல்லாம் வாங்கினீங்களோ அவ்வளோ பேத்துக்குமே சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மெத்தடை தான் யூஸ் பண்ணி இன்னொருத்தங்க, ரொம்ப நன்றி, என் மனைவி இப்போ தான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் கலர் பேப்பர் ஷீட் மெத்தடில் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. டைரெக்டாக நீங்கள் யூனிவர்ஸோடையே கனெக்ட் பண்ணக்கூடியதான் இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் கொடுத்த அந்த ஒயிட் கலர் பேப்பர் ஷீட் மெத்தடை கூட பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப பெரிய கைடன்ஸே கொடுத்துருப்பேன். இப்படி மெதுவாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த ரிவ்யூ தான் இப்போ கொடுத்துருந்தவங்க. அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்னொருத்தங்க. ஓகே, ஸோ அவங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சக்ஸஸும் ஆகிட்டு செகண்ட் மெத்தட் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதாவது பெரிய மெத்தட் ஏதாவது இருக்கா, நான் 1 day மேனிஃபெஸ்டேஷனில் என் நபரை ஈர்த்துட்டேன், செகண்ட் மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கொடுத்துருந்த இந்த ரிவ்யூ, சிஸ்டர் லாஸ்ட் 2 days எனக்கு கோலே பண்ணாதவன் கோல் பண்ணி ரொம்ப நேரம் பேசினான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஜி ஒன்று போட்டிருக்காங்க. உங்களோட 1 day ப்ரேயரை வாங்கினதுக்கே மண்டே டியூஸ்டே ஈவினிங்கே நிதிஷ் எனக்கு கால் பண்ணான், வீடியோ கால் பண்ணி பேசினான் சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அதனால தான் நானுமே சொல்கிறேன், ப்ரேயரில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நேமை வந்து கொடுங்க, நேமை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா ப்ரேயர் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பிரபஞ்ச மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபருமே அந்த ப்ரேயர்ஸில் நீங்கள் ஈடுபடுறீங்க, அந்த ப்ரேயர்ஸில் உங்கள் நேம் கொடுக்குறீங்க, அங்கால நம்ம பதிவிட சொல்கிற விஷயத்த பதிவிடுறீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மூலியமாக நம்ம ப்ரேயரில் வைக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களாலேயுமே மேனிஃபெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அது உங்களுக்கு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு உயிருள்ள பொருளை ஈர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உயிரற்ற பொருளை கொஞ்சம் ஈர்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உயிருள்ள பொருட்களை ஈர்க்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதை பயன்படுத்தி பார்த்து இந்த சக்ஸஸ் அடைஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மேனிஃபெஸ்ட் உங்களோட வாழ்க்கையில் தேவை என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயத்துக்குமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ப்ரேயரில் ஆட் ஆகி அடுத்தவங்க கொடுத்த ரிவ்யூ என்ன அப்படின்னா, பேசாமல் இருந்தவர் பேசிட்டாரு, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது, என்னால் கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குது, தேங்க்ஸ்மா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ப்ரேயரில் ஆட் பண்ணியே அதுதான்
ஒரு சிலருக்கு வந்து ஈஸியாக அது கிளென்சிங் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து அது கிளென்சிங் ஆகாது. பட் உங்களோட நபர்கள் வந்து ஈர்க்கப்படுவாங்க. பிரபஞ்ச மொழியிலேருந்து கொடுக்குற ஒவ்வொரு மெத்தடுமே உங்கள் நபர்கள் வந்து உங்களோட சைடில் ஈர்க்கப்படுவாங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்ச ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஸோ அடுத்தது ஹாய் சிஸ்டர், நீங்கள் செய்த பேப்பர் என்னுடன் பேசாத நிதிஷ் என்னுடன் மெசேஜ் செய்தார். நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணாதவன் கோல் பண்ணால் மெசேஜ் வந்திருக்கு சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஏன்னா பேப்பர் பரிகாரத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலுமே டக்கு 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 டக்குன்னு நடந்துடும். அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த பேப்பர் மேனிஃபெஸ்டேஷன், ஒயிட் கலர் பேப்பர் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ அடுத்தவங்க திவ்யா சிஸ், உங்களோட வீடியோ பார்த்தேன், ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் சொல்கிற ஒரு பரிகாரமும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது மேம். உங்களுக்கும் மற்ற உறவுகளுக்கும் ரொம்பவே நன்றி. எல்லாருடைய பிரச்சனையும் சரியானும். தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, இதுதான் கிராட்டிடியூட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும், உங்கள் பார்ட்னருக்காக காத்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிராட்டிடியூட் அப்படின்றது வந்து இருந்தே ஆகணும். அது இருக்குது அப்படின்னா தான் நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டுமே ஈர்க்க மாட்டீங்க, அது ஈர்க்கப்படும், தொடர்ந்துமே ஈர்க்கப்படும். நீங்கள் நன்றி உணர்வோடு இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாழ்த்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு கமெண்ட்டில், ஒரு வீடியோவில். அது வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கால ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாகும். அந்த பாசிட்டிவ் வைப்பே தடங்கடியில் இருக்கவங்க நபர்களை ஈஸியாக அவங்களோட பக்கம் அப்படியே ஈர்த்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால தான் கமெண்ட்ஸில் கூட வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ரிவ்யூ யாருடா அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலாக ஒருத்தவங்க ரொம்ப கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, 7 மந்த்துக்கு அப்புறம் கோல் பண்ணான். அவன் குரலை கேட்ட அந்த செகண்டே நான் செத்து போன மாதிரி ஆச்சு மிஸ். எப்படின்னா, ஏமாத்தினேன், உனக்கு மனசு வந்துச்சு, முடியலடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ உங்கள் நபர்களை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற அந்தந்த மெத்தடை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலே இந்த சோல்களுக்கெல்லாமான சக்ஸஸ் உங்களுக்குமே ஆகலாம். ஓகே, அடுத்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, பேசாமல் இருந்த ஒரு நபர் திடீரென்று இந்த மெத்தட் பண்ண உடனே அவங்க ரொம்ப ஜாலியாக வந்து சொன்னது என்ன அப்படின்னா, மேம் எனக்கு கோல் வந்துட்டு 1 minute பேசினார், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்ப நோ காண்டாக்டில் இருக்கீங்க, ஒரு பிரிவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த 1 minute சந்தோஷம் கூட ரொம்ப அலாதியாக இருக்குது அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது தான் என்னாலேயே அது உணரக்கூடியதாக இருந்தது. ஓகே, ஸோ அடுத்தது குமார், எல்லா தடைகளையும் உடைத்துவான், தேங்க்யூ மேம், தேங்க்யூ யூனிவர்ஸ். மேம், நேற்று நீங்கள் சொன்ன பரிகாரத்தை செய்தேன், அதிசயம் நடந்தது. அவர் என்னிடம் வந்து பேசினார், நான் மகிழ்ந்தேன். அதே போல் அவர் மறைந்த காதலையும் என்னிடம் சொல்ல வேண்டும் மேடம். நான் நேற்று உங்கள் ரூபத்தில் கடவுளை பார்த்தேன், நன்றி மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அவர் உங்கள்கிட்ட திரும்பவுமே உங்கள் மேலே ரொம்ப அன்பாக உருகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்துமே பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 48 நாள் ஒரு மண்டலத்துக்குரிய மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களை விட்டு எங்கேவுமே நகர மாட்டார், உங்களோட பக்கத்தில் தான் இருப்பார். ஓகே, ஸோ அடுத்த ரிவ்யூ யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பிரபஞ்ச மொழிக்கு நன்றி, அவங்க இன்றைக்கி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயங்களை கேட்கும்போது நிஜமாகவே எனக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்தது, நிஜமாக இது ஒரு மேஜிக் தான். 2 வருஷமாக எந்த பேச்சும் இல்லாமல் இருந்தோம், கம்ப்ளீட் நோ காண்டாக்ட். ஆனால் இந்த மெத்தட் செஞ்ச ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. உங்கள் கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராவது குழப்பத்தில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த மெத்தட் 100% ஒர்க் அவுட் ஆகுது. எஸ், கண்டிப்பாக. ஓகே, அதுதான் இந்த மெத்தட் வந்து 100க்கு 100 விழுக்காடு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
எங்கள் 2 பேருக்கும் இடையில பெரிய சண்டையே வந்து பிரிஞ்சிட்டோம். திரும்ப ஒன்று சேருவோம்னு கனவுல கூட நினைக்கல. ஆனால் உங்கள் கைடன்ஸ் படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்றைக்கி நாங்கள் ஒன்றா இருக்கோம். இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் துணையும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் திவ்யாக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே அந்த பிளஸ்ஸிங் வந்து சாரும். இது ஒரு நல்ல விஷயம். தனக்கு இப்படி ஒரு பிளஸ்ஸிங் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் தனக்கு கிடைச்ச மாதிரியான மற்றவங்களுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே முதல்ல பெரிய மனசு வேணும். ஓகே, ஸோ அடுத்தது 4 மாதமாக ஒருத்தர் பேசவே இல்லை, பிளாக் பண்ணி வச்சுருந்தாரு. நீங்கள் சொன்ன அந்த சின்ன மெத்தட் டெக்னிக் பண்ண ஆரம்பித்து 10வது நாள் அவரே அன்பிளாக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. மேனிஃபெஸ்டேஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை, நிஜமாகவே இது வேலை செய்யுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக்கிக்கும் ஒரு டவுட்டே இருந்துச்சு. 1008 கேள்வி கேட்டிருந்தாங்க. இது பக்கெட் ஆகுமா, நான் அப்படி பண்ணணும், நிஜமாக இதில் சக்ஸஸ் இருக்குமா, நான் அவர் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரே அழுகாட்சியாகவே இருந்தது. சடனாக அவங்களோட சைடில் இருந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மெசேஜை நான் பார்த்த உடனே ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்தது, நான் இந்த 48 நாள் மேனிஃபெஸ்டேஷன் முறையை விடாமல் செஞ்சேன். பாதியிலே நம்பிக்கை இழந்தப்போ கூட உங்கள் வீடியோவை பார்த்து திரும்பவும் தொடர்ந்தேன். இன்றைக்கு 45வது நாள். ஆச்சரியமாக அவர் எனக்கே கால் பண்ணி நம்ம பழையபடி சேர்ந்துடலான்னு சொல்லிட்டாரு. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் சேர்ந்து எடுத்துக்கொண்டு அந்த க்யூட்டான பிக்சரை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் கெயின் செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி. நிஜமாகவே அவங்களுமே ரொம்ப ஹாப்பி மூடில் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட எனர்ஜி கொஞ்சம் லோவாக இருந்தது. அப்போது நம்ம கிளென்சிங் பண்ணதுனால அப்போ அந்த 48 நாள் கெடு அப்படின்றது அந்த முடிகிற கட்டத்தில் வந்து உங்கள் மெத்தட் முடிஞ்சிடுச்சு, நான் ஏற்கனவே 3 நாள் கூட தர்றேன் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டக்குன்னு அவங்க ஓகே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, எனக்கு கூடலாம் 3 நாள் வேண்டாம், இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அடுத்த ரிவ்யூ யாருடா அப்படின்னா, நிச்சயமாக இது ஒரு மேஜிக் தான். 2 வருஷமாக எந்த பேச்சும் இல்லாமல் இருந்தோம், கம்ப்ளீட் நோ கான்டாக்ட். ஆனால் இந்த மெத்தட் செஞ்சு 1 வாரத்திலேயே அவங்க வீட்டில் இருந்தே எனக்கு கோல் வந்துடுச்சு. உங்கள் கைடன்ஸ் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேடம், ரொம்ப தேங்க்ஸ். யாராவது குழப்பத்தில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த மெத்தடை 100% ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் சந்தேகம் இருக்குது, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூவெல்லாம் உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஈர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. டோட்டலி இப்போ நம்ம பார்த்தா அவ்வளோ ரிவ்யூமே இந்த வீக்குக்கான ஒரு இந்த வீக்கில் நமக்கு கொடுத்த விஷயங்கள் தான் இவ்வளோ ரிவ்யூ. நான் இங்கே 15 தான் எடுத்தேன், கூட நான் போடுற வீடியோ வந்து லாங் ஆக்கி போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுது தான் நான் இங்கால எடுத்தேன். ஓகே, ஸோ அப்படி பார்க்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்குது அப்படின்னா எஸ், உங்களால் என்ன விஷயத்த வேணாலும் ஈர்க்க முடியும். அதுக்கு ஒரு சிலருக்கு மனதிடம் வந்து ரொம்பவுமே முக்கியம். 3வது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து லிசன் பண்ணிக்கொள்ளணும், கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போது தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எங்கேயாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கு உங்களோட எனர்ஜி லோ ஆகுது அப்படின்னாலும், இல்லை குழப்பமாகுது, அப்செட் ஆகிறீங்க அப்படின்னாலும் ஈர்க்க முடியாது. உங்களுக்கு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி அமைத்துக்கொள்ள முடியலை அப்படின்னாலும் குட்டி மேனிஃபெஸ்டேஷனை நான் இப்போலேருந்து கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிரபஞ்ச மொழியோட டீமோடு சேர்ந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து சின்னதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பெரிய விஷயத்தை இருக்கிறதே கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்துமே அந்த கிளாஸுமே நம்ம அவைலபிள் ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய தேவைகள் வந்து இருக்குது. ஆனால் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. பிரபஞ்சத்தோட சக்தி வந்து தனக்குள்ளே தான் இருக்குது. நாம் ஓகே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அது ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ஒரு புரிதல் தான் இல்லை. இன்னொரு விஷயம்,
நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கண்ட மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனை போட்டு குழப்பிக்கொள்வது வந்து டோட்டலி ஒர்க் அவுட் ஆகாது. மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த மட்டுமே உங்களோட எனர்ஜி என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட நேம் என்ன அப்படின்றதெல்லாமே வச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அது 100க்கு 100 விழுக்காடு சக்ஸஸ் கொடுக்கும். இங்கால சக்ஸஸ் ஸ்டோரி சொன்ன அத்தனை பேருமே அவங்க தனிப்பட்ட முறையில் நமக்கு டிஎம் பண்ணி அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட புதிய முறையை தான் கையாண்டு தான் வெற்றி கொண்டாங்க. அப்படின்றதுனால உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் வந்து இண்டையிலேருந்து அவைலபிள். யாராலும் நான் வந்து குட்டி விஷயத்துலேருந்து இயற்கை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே ஈர்ப்பு விதி மூலமாக பெற்று சந்தோஷமாக இருங்க. ஓகே. அதே மாதிரி பிரபஞ்ச மொழியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. கூட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் வரும்போது அதையும் தாண்டி இந்த பிரபஞ்ச மொழியில் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரியுமே நான் இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரிவ்யூ கொடுக்க மறந்துருப்பீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ரிவ்யூ கொடுக்காதீங்க. அதுக்கு காரணம் நம்ம பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க தான். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் தமிழில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே. கொடுக்காதவங்க கொடுத்துருங்க. ஓகே. ஸோ எல்லாருடைய விஷயமுமே நானும் இந்த துறையில் போகிறதுக்காக ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கேன். ஓகே. மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் டிஎம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணுமோ அத்தனை விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க பிரபஞ்ச மொழியினூடாக அப்படின்ற வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணவங்க சக்ஸஸ் ஆன பிறகு அதை தவறான விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி மெத்தட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கர்மா வந்து உங்களோட கைகளிலே வந்து சேரும். அதனால் தேவைக்குள்ளவர்கள் மட்டும், தேவையான நேரங்கள் மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. பிரபஞ்ச மொழிக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸை தாரீங்கள். ஓகே. ஸோ இதே போல் இன்னும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.